கண்டுபிடிப்பதற்கு அவர் பெரிய உதவி செய்தார். அந்த விஞ்ஞானி தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்று கண்டுபிடித்த ஜெகதீஷ் சந்திர போஸ், அவர் தன்னுடைய ஆய்வுகளுக்காக பெரும் தொகை வேண்டும் என்று கேட்டபோது நிவேதிதா தன்னுடைய சொத்தை விற்று அந்த தொகையை கொடுத்து அந்த ஆய்வை நிகழ்த்த சொன்னார். சகோதரி நிவேதிதை சித்தியடைந்த பிறகு ஜெகதீஷ் சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய ஆய்வுக்கூடத்தில் நிவேதிதையின் சிலையை நிறுவி அதற்கு ஒரு ருத்ராட்ச மாலை அணிவித்து பூஜை செய்து வழிபட்டு வந்தார் என்பது அவருடைய சரித்திரத்தில் வருகிறது. நிவேதிதையின் குருவான விவேகானந்தர் சித்தியடைந்தார். விவேகானந்தர் சித்தியடைந்தார் என்கிற தகவல் சாரதா தேவிக்கு வந்தது. பரமஹம்சர் காலமாகி சித்தியடைந்து சாரதா தேவி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் கணவரை இழந்ததோடு தன் மகனே போன்ற விவேகானந்தரையும் இழந்தார். விவேகானந்தர் சித்தியடைந்தார் என்ற செய்தி வந்ததும் சாரதா தேவி முதலில் சொன்னது, நிவேதிதையை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள், இதனால் அவளுக்கு கடும் மன அதிர்ச்சி ஏற்படும், அவள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள நினைக்கலாம். எனவே விவேகானந்தன் உடல் எரியூட்டுகிற சந்தர்ப்பத்தில் அதன் அருகே நிவேதிதையை நிற்க சொல்லாதீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று எச்சரித்து அன்பர்களை அனுப்பி வைத்தார் சாரதா தேவி. விவேகானந்தரின் உடல் எரியூட்டப்பட்டது. அது எரிந்து கொண்டிருக்கிறது. நிவேதிதை அருகே சென்றார். அன்பர்கள் சாரதா தேவியின் அறிவுரையை நினைவு கூர்ந்து அவரை தள்ளி அமரச் சொன்னார்கள். நிவேதிதை தள்ளி அமர்ந்து கொண்டார். அந்த எரிகிற அந்த சடலத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் மனத்தில் ஒரு நினைவு ஓடியது. சுவாமி, உங்களிடம் துறவு வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இறுதி வரை எனக்கு காவி வஸ்திரத்தை நீங்கள் கொடுக்கவே இல்லை. நான் வெள்ளை ஆடை தரித்துக்கொண்டு இப்படியே வாழ்ந்து வருகிறேன். பிரம்மச்சாரிக்குரிய ஆடை வெள்ளை ஆடை, துறவிகளுக்குரிய ஆடை காவி வஸ்திரம். காவி வஸ்திரத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு துறவுக்குரிய மனப்பக்குவம் இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இப்படி காலமாகிவிட்டீர்களே, இனி எனக்கு யார் காவி உடை தருவார்கள் என்று அவள் மனத்தில் பிரார்த்தித்துக் கொண்டாள். அப்போது படபடக்கிற அக்னியிலிருந்து ஒரு துண்டு காவி துணி காற்றில் பறந்து வந்து நிவேதிதையின் மடியில் விழுந்தது. அதை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு தனக்கு விவேகானந்தர் அப்படி அருள் புரிந்ததாக நிவேதிதை சாரதா தேவியிடம் தெரிவித்தார் என்று அந்த சரிதம் வளர்கிறது. நம்முடைய தியாகம் செய்த பற்பல இந்திய பெண்களில் தன் சொத்து முழுவதையும் தியாகம் செய்து இந்தியாவுக்காகவே வாழ்ந்து மறைந்த நிவேதிதையும் ஒரு பெண்மணி. அவரையும் நாம் நினைவு கூற வேண்டும். அப்படி சங்கரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல அரவிந்தரும் மாபெரும் தவ வாழ்க்கை வாழ்ந்தவர். அரவிந்தர் 2 ஆசைகளோடு இருந்தார். ஒன்று, இந்தியாவுக்கு சுதந்திரம் வர வேண்டும் என்கிற ஆசை. இன்னொன்று, கண்ணனை நேரில் காண வேண்டும் என்கிற ஆசை. 14 ஆண்டுகள் இங்கிலாந்தில் படித்தார், ராமருடைய வனவாச காலம். அதன் பிறகுதான் இந்தியாவுக்கு வந்தார். அவர் இந்தியாவுக்கு வருகிற தினத்தன்று அவர் எந்த கப்பலில் வருகிறாரோ அந்த கப்பல் மூழ்கி அவர் காலமாகிவிட்டார் என்று வானொலியில் செய்தி வந்தது. அதை கேட்டு அவருடைய தந்தை இதே அதிர்ச்சியில் காலமாகிவிட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் கண்ணன் தன்னுடைய கருணையால் அவரை கப்பல் மாற்றி ஏற்றி வைத்தார். இன்னொரு கப்பலில் அரவிந்தர் வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்த அரவிந்தர் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். பத்திரிகையில் விளம்பரம் வெளியிட்டார். இந்து சமயத்தின்பாலும் இந்து மத சடங்குகளின்பாலும் மிகுந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. நான் வெளிதேசத்தில் இருந்து இங்கு வந்தபோது அந்த நம்பிக்கைகள் வலுப்பட்டிருக்கின்றன. எனவே இந்திய கலாச்சாரப்படி இருக்க சம்மதிக்கிற ஒரு இந்திய குடும்பத்து பெண் எனக்கு தேவை என்று பத்திரிகையில் விளம்பரம் செய்தார். அந்த விளம்பரத்தை பார்த்து நிறைய பேர் அவரை அணுகினார்கள். அவர் தேர்ந்தெடுத்த பெண் மிருணாளினி என்கிற பெண். மிருணாளினியோடு அவர் சரிவர வாழவில்லை. திருமணம் செய்து கொண்டார். சுதந்திர போருக்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று சொற்பொழிவுகள் செய்தார். அவருடைய வாழ்க்கை வெளியூர்களில் அமைந்தது. மிருணாளினியோடு கடித போக்குவரத்து தான் இருந்தது. ஒரு முறை அவர் செய்யாத குற்றத்திற்காக அவர் சிறைப்படுத்தப்பட்டார். அலிப்பூர் சிறையில் ஓராண்டு இருந்தார். சிறையில் தவம் செய்தார். சுதந்திர போரை விட்டுவிட்டு முற்றிலும் ஆன்மீக ரீதியாக நான் மாற வேண்டும் என்று கண்ணன் விரும்புகிறான் என நினைத்து கண்ணனை நேரில் தரிசிக்க வேண்டி முழுமையாக தவத்தில் ஈடுபட்டு தவம் செய்தார். கண்ணன் அவருக்கு காட்சி கொடுத்தார். கண்ணனை கண்டு மகிழ்ந்தார்.
ஓராண்டு கழித்து அவர் விடுதலையானார். விடுதலையான பின் நிவேதிதை சொன்னதன் பேரில் இனிமேல் கல்கத்தாவில் இருந்தால் பிரிட்டிஷ் அரசு தன்னை கைது செய்யும் என அறிந்து மீண்டும் கைதாக விருப்பமில்லாமல் பிரெஞ்சு அரசாட்சி நடந்து கொண்டிருந்த புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தார். புதுச்சேரிக்கு வந்த பிறகு யோசித்தார், மனைவி அங்கே தனியாக இருக்கிறாள். ஆனால் அவர் முற்றிலும் மாறிவிட்டார். இப்போது அவர் ஆன்மீகவாதியாக மாறிவிட்டார். முற்றிலும் இறை சிந்தனையில் தோய்ந்து வாழ்க்கை நடத்துகிறார். மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அன்புள்ள மருணாளினி, புதுச்சேரிக்கு வந்துவிட்டேன். அதை திறந்து பார்த்தபோது கிருஷ்ண விக்கிரகம் ராமர் விக்கிரகத்திற்கு இணையாக அரவிந்தருடைய கணவருடைய புகைப்படத்தை வைத்து அவர் பூஜை செய்து கொண்டிருந்தார், வழிபட்டு கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட மருணாளினிக்கு அரவிந்தர் தன்னை அழைத்ததும் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. அரவிந்தரை சந்திப்பதற்காக தன்னுடைய துணிமணிகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அவர் தயாரானார். அரவிந்தரோடு இணைந்து தெய்வப்பணியில் ஈடுபட வேண்டும் என்கிற தீராத வேட்கையோடு புறப்பட இருந்த தருணத்தில் அவரை இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் தாக்கியது. சில நாட்களில் அவர் காலமானார். இந்த மிருணாளினியினுடைய வாழ்க்கை, அரவிந்தருக்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்த மிருணாளினியினுடைய அந்த வாழ்வு சொற்ப காலத்தில் முடிந்து விட்டது. ஆனால் அரவிந்தர் சிறையில் இருந்தபோது மிருணாளினிக்கு அளவு கடந்த கவலை இருந்தது. ஒரு தெய்வ புருஷரான ஒருவருக்கு மனைவியாக நாம் இருக்கிறோம். ஆனால் உலகம் அவரை யார் என்று புரிந்து கொள்ளவில்லை. அவர் சிறைப்பட்டு இருக்கிறார். சிறையிலிருந்து அவர் விடுதலை ஆவாரா என்று அவளுக்குள் ஒரு கேள்வி பிறந்தது. ஆனால் இந்த கேள்வியை யாரிடம் கேட்பது, எப்படி பதில் கிடைக்கும்? யோசித்து பார்த்தார். தன்னை போலவே தெய்வ புருஷரை மணந்து கொண்ட இன்னொரு பெண்மணி கல்கத்தாவில் இருக்கிறார். ஆனால் அந்த தெய்வம் சித்தியடைந்து விட்டது. அவரை சென்று கேட்போம் என்று சாரதா தேவியை மறுநாளினை சென்று சந்திக்கிறார். சந்தித்து கேட்கிறார், இது மாதிரி என்னுடைய கணவரை சுதந்திர போராட்ட வீரர் என்று சிறையில் தள்ளிவிட்டார்கள். மாதங்கள் பல ஆகிவிட்டன. அவருக்கு சரிவர உணவு கொடுப்பதில்லை. அவர் மிக மெலிந்து வாடி இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அவர் விடுதலை ஆவாரா? எப்போது விடுதலை ஆவார்? நீங்கள் தெய்வீக பெண்மணி ஆயிற்றே, ஞான திருஷ்டியில் பார்த்து கொஞ்சம் சொல்லக்கூடாதா? எனக்கு உபகாரமாக இருக்கும் என்று வணங்கி பிரார்த்தனை செய்து கொண்டாள் மருணாளினி. சாரதா தேவி அவளையே உற்று பார்த்தார். கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். பிறகு கண் திறந்து சொன்னார், மகளே, கவலைப்படாதே, நிச்சயம் அவர் விடுதலை ஆவார், உனக்கும் விடுதலை கிடைக்கும் என்று. அந்த வாக்கியத்தினுடைய பொருள் அப்போது மருணாளினிக்கு புரியவில்லை. உனக்கும் விடுதலை கிடைக்கும் என்றது அவளுடைய உடல் கூட்டிலிருந்து இந்த உயிர் பறவை விடுதலை அடையப் போகிறது என்கிற கண்ணோட்டத்தில் சாரதா தேவி அதை சொன்னார் என்று மருணாளினி அப்போது புரிந்து கொள்ளவில்லை. பிறகு விளங்குகிற பொழுது மருணாளினி இல்லை. அப்படிப்பட்ட மருணாளினியை அரவிந்தர் திருமணம் செய்து கொண்டது. பிறகு முற்றிலும் ஆன்மீக மயமாக அரவிந்தர் மாறியது சரிதானா என்று ஒரு அன்பருக்கு கேள்வி வந்தது. அரவிந்தரிடம் அந்த அன்பர் ஒரு நாள் கேட்டே விட்டார், சுவாமி, நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையை வாழப்போவதாக முடிவு செய்திருந்தால் மிருணாளினியை திருமணம் செய்து கொண்டு ஏன் சிரமப்படுத்துகிறீர்கள்? அவள் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டு உலகியல் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் தானே, நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேள்வி கேட்டுவிட்டார். எந்த கேள்வி கேட்டாலும் மகான்கள் பதில் சொல்லாமல் மழுப்புவதில்லை. அரவிந்தர் சொன்னார், அன்பனே, நீ கேட்ட கேள்வி சரிதான், அதில் உள்ள உண்மையும் எனக்கு புரிகிறது. ஆனால் மிருணாளினியை திருமணம் செய்து கொள்கிற காலகட்டத்தில் பின்னாளில் இப்படியெல்லாம் நான் மாறுவேன் என்று எனக்கே தெரியாதே என்று அரவிந்தர் நேர்மையான ஒரு பதிலை சொன்னார் என்பது அவருடைய வாழ்வில் வருகிறது. அப்படி சங்கரருடைய தாய் ஆரியாம்பிகை, பரமஹம்சருடைய மனைவி சாரதா தேவி, சாரதா தேவியின் பக்தை நிவேதிதை, அரவிந்தருடைய மனைவி மிருணாளினி, இவர்கள் எல்லாமே பல்வேறு வகைகளில் தியாகம் செய்து வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் தாய், மனைவி என்றெல்லாம் தியாகம் செய்த பெண்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், இப்போது 200வது ஜெயந்தி காண்கின்ற வள்ளலாருடைய வாழ்வில் அப்படி தியாகம் செய்த பெண்கள் அண்ணி என்ற உறவிலும் மனைவி என்ற உறவிலும் 2 சகோதரிகள் இருந்தார்கள். வள்ளலாருடைய
தந்தை வள்ளலாருக்கு ராமலிங்கம் என்பது இயற்பெயர். தந்தை காலமாகிவிட்டார். வள்ளலார் சிறுவனாக இருக்கும் போதே வள்ளலாரின் தாய் சின்னம்மை தன்னுடைய மூத்த மகனான சபாபதி வீட்டுக்கு சென்னைக்கு வந்து விட்டார். சபாபதி இல்லத்தில் தான் மூத்த மகனிடம்தான் தாயார் சின்னம்மையும் அவருடைய மற்ற புதல்வர்களும் இருந்தார்கள். சபாபதிக்கு திருமணமாகி இருந்தது. வள்ளலாருக்கு ஒரு அண்ணி உண்டு. ஆனால் தாய் சின்னம்மையும் கொஞ்ச காலத்தில் காலமாகிவிட்டார். அந்த அண்ணி தன்னுடைய மைத்துனனை சொந்த மகனுக்கு மேலாக பாசத்தோடு நேசித்தாள். நம்முடைய இந்திய குடும்பத்தில் உள்ள அந்த பாரம்பரிய குணம். எப்படி சீதாதேவி லக்ஷ்மணனை தன் மகனைப் போல நேசித்தாளோ அப்படி வள்ளலாரின் அண்ணி வள்ளலாரை சொந்த மகனாய் நேசித்தாள். எந்த அளவு நேசித்தாள் என்றால், தன்னுடைய கணவர் வள்ளலாரின் அண்ணா அவரை கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு போ என்று சொன்ன போதெல்லாம் இவள் ஆதரவாக இருந்தாள். வீட்டை விட்டு அந்த அண்ணா விரட்டிய போது தன்னுடைய மைத்துனனை கொல்லைப்புற வழியாக அழைத்து மைத்துனனுக்கு அவர் சாப்பாடு போட்டாள். மைத்துனனுக்கு மிக ஆதரவாக இருந்து அவனுடைய பக்தி நெறியை வளர்த்தார். அப்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த அண்ணியினுடைய அந்த உயர்ந்த மனப்பான்மையை வடிவுடை அம்மன் அறிந்து கொண்டாள். ஒரு நாள் திருவொற்றியூரில் வடிவுடை அம்மன் ஆலயத்தில் நீண்ட நேரம் தியானத்தில் இருந்தார் வள்ளலார். நள்ளிரவு தாண்டிவிட்டது. கண்விழித்து பார்த்தார். அடடா, அண்ணி காத்திருப்பாரை வீட்டில், போய் சாப்பிட வேண்டுமே என்று புறப்பட்டு வீட்டிற்கு வந்தார். அண்ணி காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்து போய் எப்போது வரப்போகிறானோ இந்த பிள்ளை என்று கதவை சாத்தி உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தார். அண்ணியை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அந்த வீட்டு திண்ணையில் வள்ளலார் படுத்து உறங்கினார். அப்போது எதிரே தோன்றினாள் ஓர் அண்ணி. வடிவுடை அம்மன் அண்ணி வடிவில் வந்தாள். வடிவு உடை அம்மன் இல்லையா, இந்த வடிவம் எடுத்துக்கொண்டாள். கையில் சாப்பாட்டு பாத்திரத்தோடு வந்தாள். ராமலிங்கம், ராமலிங்கம் என்று எழுப்பினாள். ராமலிங்கம் எழுந்து பார்த்தால் ஒளிமயமாக ஒரு அண்ணி. அண்ணி என்ன என்று கேட்டார். சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கு, இவ்வளவு நேரம் என்ன செய்தாய்? கோயிலிருந்து அம்மனையே பார்த்து கொண்டிருந்தேன், அதில் மெய்மறந்து விட்டேன். அம்மனை அங்கு போய் பார்ப்பானேன், இங்கு பார்த்தால் போயிற்று. என்ன சொல்கிறீர்கள் அண்ணி என்று கேட்டார். எல்லா பெண்களுமே அம்மன் சொருபம்தான் என்று சொன்னேன், உட்கார் என்று சொல்லி இலை போட்டு சாப்பாடு பரிமாறினாள். வள்ளலார் அதை சாப்பிட்டார். காளிதாசனுக்கு காளி வாயில் எச்சிலை உமிழ்ந்த மாதிரி, திருஞான சம்பந்தருக்கு உண்ணாமலை அம்மன் ஞானப்பால் கொடுத்த மாதிரி, வடிவுடை அம்மன் வள்ளலாருக்கு உணவிட்டு அந்த உணவை சாப்பிட்டதும் வள்ளலாரின் வாயிலிருந்து கவிதைகள் பொங்கின. சாப்பிட்டு முடித்ததும் அந்த இலையை எடுத்து வீசி எறிந்து கைகள் விட்டு அண்ணியிடம் வள்ளலார் சொன்னார், இது சாப்பாடு வழக்கத்தை போல் இல்லை, தேவாமிர்தமாக இருந்தது என்றார். தேவாமிர்தம் தான் அது, தேவர்கள் சமைத்தது. சிரித்து கொண்டே அண்ணி உறங்கு என்று சொல்லிவிட்டு நடந்து போக்கு காட்டிவிட்டு மறைந்து போனாள். உண்மையான அண்ணி கதவை திறந்து கொண்டு வந்தாள். கதவை திறந்து கொண்டு வந்த அண்ணி வள்ளலாரை எழுப்பினாள். சாப்பிடவா என்று அழைத்தாள். ராமலிங்கம் சொன்னார், அண்ணி இப்போதுதான் நீங்கள் வந்தீர்களே, சாப்பாடு போட்டீர்களே என்று. அண்ணி திகைத்தாள். ஆனால் வடிவுடை அம்மன் சாப்பாடு போட்டதற்கு அடையாளமாக அந்த எச்சில் இலை எங்கே கிடந்தது. அப்போதுதான் அண்ணி வள்ளலார் யார் என்ற உண்மையும் புரிந்து கொண்டார். அற்புதமான ஒரு அவதார புருஷர் வள்ளலார் என்பதை அண்ணி புரிந்து கொண்ட வரலாறு வள்ளலாரின் சரிதத்தில் குறிப்பாக இடம்பெற்றிருக்கிறது. வள்ளலார் ஆன்மீகத்தில் தோய்ந்து தன்னுடைய அண்ணன் சபாபதி பல கோயில்களில் பிரவச்சனம் செய்வதைப் போல தானும் பிரவச்சனம் செய்ய தொடங்கினார். அவருடைய பேச்சை கேட்டு மக்கள் மயங்கினார்கள். இனி அண்ணன் வரவேண்டாம், தம்பி வந்தால் போதும் என்று சொல்ல தலைப்பட்டார்கள். ஆனால் இந்த தம்பி பொறுப்பில்லாத தம்பி, சொற்பொழிவுக்காக கொடுத்த காசையெல்லாம் போகிற வழியில் வீசி எறிந்து விடுவார். அண்ணி அதை சொல்லி கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினாள். உலகியல் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா என்று. பிறகு எல்லா உறவினர்களும் சேர்ந்து ராமலிங்கத்தினுடைய ஒரு குருநாதரையும் வற்புறுத்த சொல்லி ராமலிங்கத்திற்கு திருமணம் செய்து வைத்தார்கள். முதலில் வள்ளலார் மறுத்து விட்டார், எனக்கு திருமண வாழ்வில் விருப்பமில்லை என்று. அவர் மனதிலிருந்து கவிதைகள் பொங்கின. அவர் மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தில் பெரிதும் ஈடுபட்டார்.
வான்கலந்த மாணிக்க வாசக என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் ஜொய் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே என்று திருவாசகத்தை கொண்டாடினார். மணவாழ்வில் முற்றும் நாட்டமில்லாமல் திருவாசகத்திலேயே தோய்ந்திருந்த அவரை வற்புறுத்தி மனம் செய்து வைத்தார்கள். அந்த பெண் பெயர் தனக்கோடி அம்மாள். அவள் வள்ளலாருடைய அக்கா உண்ணாமுலை என்கிற அந்த சகோதரியினுடைய புதல்வி. அக்கா பெண்ணையே வள்ளலாருக்கு மனம் செய்து வைத்தார்கள். அந்த முதலிரவன்று பள்ளி அறையில் திருவாசகத்தோடு வள்ளலார் அமர்ந்து அதை பாராயணம் செய்து கொண்டிருந்தார். மகான்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இடம்பெற்ற அத்தனை மகான்களுடைய மனைவிக்கும் வள்ளலார் மனைவிக்கும் ஒரு முக்கிய வேறுபாடு உண்டு. ஏராளமான மகான்களுடைய மனைவி மனம் கசந்தார். ராகவேந்திரனுடைய மனைவி கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இப்படி பல வகையான மனைவி பற்றி பார்க்கிறோம். ஆனால் வள்ளலாரின் மனைவி அவரை விழுந்து கும்பிட்டு, நீங்கள் துறவுக்குத்தான் தகுதி உடையவர், அது மட்டுமல்ல நீங்கள் எனக்கு கணவர் என்பதல்ல, நீங்கள் என் குரு என்று சொல்லி துறவு வாழ்க்கைக்கு வள்ளலாரை வழியனுப்பி வைத்த பெருமை தனக்கோட்டி அம்மையாருக்கு உரியது. தனக்கோடி அம்மாளுடைய அந்த புகழ் அவருடைய அந்த ஒப்பற்ற தியாகத்தால் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு மகானுடைய வாழ்வில் ஒவ்வொரு பெண் தியாகம் செய்தாள் என்றால், வள்ளலாருடைய வாழ்வில் வள்ளலாருடைய அண்ணி, வள்ளலாருடைய மனைவி இருவரும் செய்த தியாகம் மிக பெரிது. அதே வள்ளலார் திருச்சரிதம் சொல்கிறது. புத்தருடைய வரலாறு. பரமஹம்சர் சங்கரர் தாய், பரமஹம்சர் மனைவி நிவேதிதை, அரவிந்தருடைய மனைவி மிருணாளினி, வள்ளலாருடைய அண்ணி, வள்ளலாருடைய மனைவி. இவர்களைப் போலவே தியாகம் செய்த இன்னொரு பெண்மணி புத்தருடைய மனைவி யசோதரா. மற்றவர்கள் செய்த தியாகங்கள் மகிழ்ச்சியால் விளைந்தவை. புத்தருடைய மனைவி செய்த தியாகம் அளவற்ற ஒரு மனவருத்தத்தோடு அமைந்த ஒரு தியாகம். புத்தரை அவருடைய தந்தை பொத்தி பொத்தி வளர்த்தார். காரணம், அவர் ஜாதகத்திலேயே அவர் துறவி ஆவார் என்ற குறிப்பு இருந்தது. பல ஜோதிடர்கள் சொன்னார்கள். எழுத்தாளர் சிவபாத சுந்தரம் புத்தரின் அடிச்சுவட்டில் என்று ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்கிறார். வானதி பதிப்பக வெளியீடு. புத்தர் எங்கெல்லாம் நடந்து வாழ்ந்து காலம் கழித்தாரோ அங்கெல்லாம் நடந்து சென்று தகவல்களை திரட்டி எழுதப்பட்ட நூல் அது. புத்தரை பொத்தி பொத்தி வளர்த்தாலும் இறை சித்தம் புத்தரை துறவியாக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தது. ஆகையால் ஒரு நாள் புத்தருடைய தேரோட்டி சன்னா என்பவன் புத்தரை தேரில் அழைத்துக் கொண்டு வீதியில் சென்றான். பொதுவாக புத்தரை வீதியில் அனுப்ப புத்தரின் தந்தை ஒப்பவில்லை. ஆனால் அன்று அப்படி நேர்ந்தது. புத்தர் புறப்பட்டார். ராஜகுமாரன் வீதியில் தேரில் செல்கிறார். 3 காட்சிகளை இறையருள் அவருக்கு காட்டி கொடுத்தது. ஒன்று, வியாதியோடு நடுங்கிக் கொண்டே ஒருவன் நடந்து செல்வதை பார்த்து புத்தர் தேரோட்டியிடம் விசாரித்தார். என்ன அது? அவன் உடலில் நடுக்கம்,